இஸ்ரேலோட இந்தியாவோட உறவு என்பது பாலஸ்டைன் சென்ட்ரிக்காக இருந்தது. இப்போ அது மாறி இருக்குது. இஸ்ரேல் சென்ட்ரிக்காக மாறுது. புவிசார் அரசியல் பாலஸ்தீனத்தை இந்தியா ஆதரிக்குது. ஆனால் இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியங்களுக்கு எதிரான இந்தியாவோட கண்டனங்கள் என்பது ஒன்று மியூட்டாக இருக்குது, இல்லைன்னா நாம்கி ஆவாஸாக இருக்குது. ஆகவே மோடியுடைய இந்த வருகை, இந்த பயணம் என்பது வந்து நீங்கள் வந்து அதை தொலைநோக்கு பார்வையில் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு யார் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் இந்தியாவோட இந்த ப்ரோ இஸ்ரேலி ஸ்டாண்டு கிட்டத்தட்ட அதில் வந்து பெரிய மாற்றங்கள் வருவதற்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியல இன்றைக்கி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்பது இதெல்லாம் தவிர்க்க முடியாத பயணங்கள். இந்தியன் ஃபாரின் பாலிசின்றது இன்றைய புவிசார் உலகில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக வாஜ்பாய் காலம் வரைக்கும் இருந்த நேருவின் டேஸ்லேருந்து அதுக்கு பிறகு வாஜ்பாய் பீரியட் வரைக்கும் இருந்ததுலேருந்து மன்மோகன் சிங் பீரியட் வரைக்கும் ஒரு தொடர்ச்சி இருந்தது. கிட்டத்தட்ட அந்த 60 ஆண்டுகளில் இருந்த அந்த தொடர்ச்சி என்பது இன்றைக்கி மாறி இருக்குது. நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இதை ரிவர்ஸுக்கு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதை பேலன்ஸ் பண்ணணும். இது வந்து அரப்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ்க்கு எதிரானது இல்லைன்றதை அவங்க பேலன்ஸ் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, பிஜேபியோட ஆன்டி முஸ்லீம் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ப்ரோ இஸ்ரேலி ஸ்டாண்ட் அவங்களுக்கு உதவியாக இருக்குது. நான் சொல்கிறதுக்கு நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டே வந்ததுனாலும் இதை பெரிய அளவில் இதில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா பல முஸ்லீம் நாடுகள் இன்றைக்கி இஸ்ரேலோட உறவில் போய் நிற்கிறாங்க.